தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரிய வணக்கம். அதாவது ஒரு அஃபிடவிட், அதாவது ஒரு மன்னிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒரு அஃபிடவிட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குடிகார சம்பவத்தை பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். அதாவது என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் சரக்கு அடிச்சுட்டு, சின்ன பிள்ளைங்க முதல் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க வரைக்கும் சரக்கு அடிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த புள்ள மாதிரியே எல்லா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் இதே மாதிரியே சரக்கு அடிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தால் நாடு எப்படி முன்னேறும்னு யோசிச்சு பாருங்களேன். சிவகங்கையில் இன்றைக்கி காலையில் ஒரு சின்ன பையனுக்கு தெரிஞ்சு ஒரு 12லேருந்து 15 வயசு இருக்கும். இந்த பையன் என்ன பண்ணுறான், நல்ல சரக்கு அடிச்சுட்டு போதையில் ரோட்டு சைடில் உளுந்து கிடக்கிறாப்புல தள்ளாடுறான், கடைசி உளுந்து கிடக்கிறான். அந்த செய்தியை நான் போடுறேன் பக்கத்தில். அதுக்கு அடுத்ததான் அதுலேருந்து கரெக்டாக 1 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி பக்கத்தில் பாளையங்கோட்டை பகுதியில் வருங்கால தாய்மார்கள் பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? நல்ல சரக்கு பாட்டில், நல்ல கப்பு சேஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் இந்த கப்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரில, இந்த சரக்கு எங்கேருந்து உள்ளே வந்துச்சுன்னு தெரில, நல்லா ஜாலியாக சேஸ் பண்ணி சரக்கு அடிச்சிருக்காங்க. இதில் எங்கேருந்து இந்த கலாச்சாரம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரில. இந்த தாய்மார்கள்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நேற்றுக்கு ஒரு கட்சியோட தொண்டர்கள் கேடஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சென்னையில் ஒரு பகுதியில் வந்து ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. போன பகுதியில் திமுகவோட காட்ஃபாதர், அதாவது டிவிகேவோட த ரியல் ஃபாதர் ஆஃப் டிவிகேன்னு சொல்லலாம். யாருன்னா எங்கள் ஐயா சேகர் பாபு அவர்கள். எங்கள் ஐயா என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஆளுங்களை வச்சு இவங்க வந்து போயிருக்காங்கல்ல, போன இடத்துல கர்ப்பிணி பெண் உட்பட எல்லாரையுமே கொலை வரி தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்களாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாக்குதலில் ஈடுபட்டு அந்த கர்ப்பிணி பெண்மணி இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அந்த லெவலில் ரவுடிசமும் சரக்கும் போதையிலையும் மூழ்கி இருக்கிற ஒரு நாட்டில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு முழு காரணமும் வேறு யாரும் கிடையாது, நம்ம எல்லாரும் தான். அதுக்கு முழு காரணமும் நம்ம எல்லாரும் தான். திருப்பி சொல்கிறோம். அது காரணம் என்னென்னா, நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒருத்தவங்களை உட்கார வச்சுருக்கோம்ல, அது அவங்களால தான் முழு காரணமே. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவங்கள கேள்வி அந்த அரியானை நீ அடித்தா மட்டும்தான் இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் உட்கார முடியும், நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம்ல. அதுதான் நேற்றைக்கு தினம் நம்ம தம்பிமார்கள், அதாவது எனக்கு அண்ணன், நம்ம எல்லாரும் பார்க்குற தம்பிமார்கள் வந்து பேசியிருக்காப்புல. அதாவது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து நம்ம விமர்சிச்சுட்டு இருந்தோம். ஏன் நீ கேட்கல? ஏன்னா நீ கேட்குறத தாண்டி நம்மளும் பேசிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அடித்தா மட்டும்தான், விமர்சனம் பண்ணால் மட்டும்தான் அரியணையில் போய் உட்கார முடியும். ஸோ நீ ஏன் கேளுங்கன்னா, நாங்களும் பேசுகிறோன்னா, தம்பிமார்களும் நாங்களும் பேசுகிறோம், நீங்களும் கேளுங்கன்னா நம்ம சொல்கிறோம். அப்போது கடந்த காலங்களில் எல்லா காலங்கள்லையும் வெறும் 10 நாட்களில் மட்டும் உங்களோட வலைவலியில் ஃபுல்லும் பார்க்கும்போது நீங்கள் அந்த அரியணையில் அடிக்கக்கூடிய வேலையை பார்க்குறத தாண்டி இங்கே இருக்கிற புலியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எதுனா இந்த புலி படத்தில் வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு, புலி ஏய்ப்பு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த புலி கதை வரும்போது தான் நான் இன்னொன்று வரேன். அதுக்கடுத்து அண்ணனோட புலம்பல்களை பார்க்கலாம். ஆனந்துன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து ஒருத்தர் வந்து டிவிக்கில் இருக்காப்புல பேசக்கூடியவர், நல்லா இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறார். ஸோ அப்போ என்னென்னா, உதயநிதி அவர்களை பற்றி ஒரு வரி ஏய்ப்பு விஷயத்த பேசியிருந்தார். உண்மையிலே நானும் அதை எதிர்பார்க்கல. அதாவது என்னென்னா, 2013 வணக்கம் சென்னை, இது கதிர்வேலன் காதல் நண்பேண்டா கெத்து மனிதர் சரவணன் இருக்க பயமே பொதுவாக என் மனசு தங்கம் இப்படை வெல்லும் நிமிர் கண்ணே கலைமானே சைகோ நெஞ்சுக்கு நீதி கழகத் தலைவன் மாமன்னு சொல்லிட்டு 2023 வரைக்கும் நம்ம தலைவர் உதயநிதி அவர்கள் டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் அவங்க வந்து படம் நடிச்சிருக்காப்புல. ஸோ இன்றைக்கி சிவகார்த்திகேயன் அவர்களே எனக்கு தெரிஞ்சு நல்ல சம்பளம் வாங்குறாப்புல, கோடியில் தான் வாங்குறாப்புல. ஸோ இவ்வளோ படங்கள் நடித்தவர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 4 லட்சமா 5 லட்சமா? 2019-20 அவரோட எலெக்ஷன் அஃபிடவிட்டை பாருங்களேன். 4 லட்சம், 4.5 லட்சம், 1.5 லட்சம், 4.25 லட்சம், மொத்தமாக 34 லட்சம் ரூபா. 2015 to 16 16லேருந்து 17 4 லட்சம், 17லேருந்து 18 கரெக்ட் 1,50,17,700. அதை தாண்டி 2018 to 2019 4 லட்சம், 2019 to 20 4,89,000 ரூபா. யார் சம்பாரிச்சிருக்காருன்னா திரு உதயநிதி அவர்கள். மொத்தமாக டோட்டலாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அது ஒரு தொகை வருது. சரி, 2015லேருந்து 16 எல்லா காலகட்டத்திலையும் அவர் சம்பாதிச்சதுமே லேக்ஸில் தான். ஒரே ஒரு டேமில் மட்டும் 2016லேருந்து 17 மட்டும் 1.5 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கார். ஸோ மனைவி தனி சாப்டர், அது எல்லாமே லட்சங்களில் தான் இருக்குது. 1 லட்சம், 3 லட்சம், 9 லட்சம், 17 லட்சம், அதுக்குள்ளே நம்ம போக வேணாம்.
ஸோ அப்போ என்னென்னா எல்லாமே 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிச்ச உதயநிதி அவர்களால், இவ்வளோ படங்களில் நடித்த உதயநிதி அவர்களால் வெறும் இவ்வளோ தான் சம்பாதிச்சிருப்பாராம். அப்போ மிச்சம் உள்ள பணங்கள்லாம் எங்கே போயிடுச்சு? இந்த ரேஞ்சர் ஒரு கார் எங்கேருந்து வந்துச்சு? இந்த டிஃபெண்டர் கார் எங்கேருந்து வந்துச்சு? ரெட்ஜென் நிறுவனம் குறுகிய படத்தை எடுத்தாங்க, லைக் வந்து எவ்வளோ பெரிய பெரிய படங்களை எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த அந்த நிறுவனத்தோட சிஇஓவாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் இன்பநிதி அவர்கள் அந்த 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 நிறுவனத்தோட சிஇஓ இன்றைக்கி வந்து ஒரு டிஃபெண்டர் காரில் போகிறாரு. டிஃபெண்டர் கார் அவர் பேரில் இருக்குது. ஒரு 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 சின்ன வயசு பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெட்ஜெண்ட் என்ன ஒரு நிறுவனத்துக்கு சிஇஓ ஆகி இன்றைக்கி ஒரு டிஃபெண்டர் கார் வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா, அவங்க அப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வெறும் 4 லட்சம் 3 லட்சம் 3.25 லட்சம் வருமானம் இருக்கக்கூடியவருக்கு, அதுவும் நான் சொல்கிறது மாதம் கிடையாது, வருஷம். அப்போ வருஷம்னா வெறும் 40,000 தான் ஒரு மாதத்துக்கு வருமானம். 40,000 வெறும் மாதம் இருக்கிற ஒரு மாதம் வருமானம் இருக்கக்கூடிய நம்மளோட டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி அவர்களால், அவரோட பையனால் எப்படி இந்த டிஃபெண்டர் காரை வாங்க முடிஞ்சது? அப்போ கேட்டால் படம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ படம் எடுத்தோம்னா அதுக்குரிய வருமானத்தை காணிக்கலான்னா, அப்போது இந்தளவுக்கு இங்கே ஒரு வருமானத்தை மறைச்சிருக்காங்க, வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்கன்னா, இதை பற்றி ஏன் பேசலைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதில் தான் ப்ராஜெக்ட் உள்ளே வருது. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், உதயநிதி அவர்களை பற்றி பேசக்கூடாது, இன்பநிதி அவர்களை பற்றி பேசக்கூடாது, அவங்களோட ஒற்றை எழுத்து நிறுவனத்தை பற்றியும் பேசக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வரி ஏய்ப்பு புலியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர, அதாவது அவங்க சொல்கிற டைம், நான் அவங்கள எதுவும் சொல்ல, வரி ஏய்ப்பு புலியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இந்த நம்மளுடைய கொள்கை தலைவர் உதயநிதி அவர்களை பற்றி பேசவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நான் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. இதுக்கு முழு காரணமும் இதை பற்றி வெளியே கொஞ்சம் தெரியப்படுத்தின திரு ஆனந்த் அவர்களுக்கு மிக்க நன்றி. அதுக்கடுத்து வரேன். அது என்னென்னா, நேற்றுக்கு கொஞ்சம் புலம்பி பேசியிருந்தாப்புல. என்னென்னா, நான் விஜய் கட்சிக்காரன் அடித்தா எப்படி எங்களோட ஓட்டு குறையும்? எங்களோட கட்சி ஸ்ட்ராங்காக தானே செய்யும். ஐடியாலஜி ரீதியாக நாங்கள் வந்து இன்னும் வலுவாகும். ஸோ வலுவாகக்கூடிய நாங்கள் எப்படி நாங்கள் லைக் வந்து வலு இழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே. அப்போது எடப்பாடி அவர்கள் விஜய் அடிக்கிறாரு, திமுக கிட்ட இந்த காசு வாங்கிட்டாரா? அண்ணாமலை அவர்கள் நான் இன்னும் விஜய் அடிக்கவே தொடங்கலைங்கிறாரு, அப்போது டிஎம்கே காசு கொடுக்க போகிறாங்களா? அப்போது எல்லாரும் காசு வாங்கிட்டேன்னா என்னடா அரசியல் நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் எல்லாம் எழுப்பின கேள்விகள் ஒன்றே ஒன்று தான், அண்ணன் இங்கே ஊரில் இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குண்ணே, இவ்வளோ பிரச்சனை இருக்குண்ணே, இது எல்லாத்துக்கும் காரணம் மேலே இருக்கிற ஆளுங்கட்சிண்ணே. மேலே இருக்கிற ஆளுங்கட்சியை பார்த்து நீங்கள் கேள்வி எழுப்புனோன்னே அதை பண்ணாமல் புலியை பற்றியோ இங்கே இருக்கிற அவர், அதாவது திருப்பி நம்ம பேசுகிறது தான், இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்கண்ணே, இதனால் எந்த யூஸும் இல்லைண்ணே, இதனால் உங்கள் கட்சியில் உள்ள உங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு தானே உடையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி பதிவு பண்ணுறோம்ல. அது அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, அவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் இங்கே இருக்கிற ஓட்டு எல்லாமே டோட்டலாக அந்த பக்கம் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படிங்கிறது. அது காரணம் வேறு ஒன்றும் கிடையாது, வெறுப்பை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஜெனரேஷனோட ஒட்டுமொத்த வெறுப்பையும் நாங்கள் சம்பாரிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று புலம்பியிருந்தார். உண்மையிலேயே சம்பாதிக்க தான் செய்கிறீங்க. அது எப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது நான் திருப்பியும் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, திரு சீமான் அவர்களுடைய பசங்க அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க அந்த ஸ்கூலில் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் எவ்வளோன்னா 50 லட்சம் ரூபா. ஸோ 50 lakhs உங்களால் கட்டி படிக்க வைக்க முடியுதுன்னா, அப்போது இங்கே இருக்கிற திருவள்ளூரில் ஒரு அரசு பள்ளியில் ரமேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த பள்ளியோட முன்னாள் மாணவர் கிட்டத்தட்ட அந்த பள்ளியை மொத்தமாக ரெனோவேட் பண்ணி ஒரு கிளாஸில் 2 ஏசி, ஒரு ஸ்மார்ட் போர்டு, ஃபுல்லாக கார்டனிங் பண்ணி ஆரோ வாட்டர் நல்ல சுத்தமான குடிநீராக அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டோட்டல் ஃபெசிலிட்டி பண்ணி 1,30,00,000 ரூபா செலவு பண்ணி ரெனோவேட் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ணன் சீமான் அவர்கள் 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறீங்க, 5 கோடி ரூபாய்க்கு மாநாடு நடத்துறதுக்கு உங்களால் காசு ரெடி பண்ண முடியுது, திரள் நிதி திரட்ட முடியுதுன்னா, ஏன் உங்களால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்ளீட்டாக கட்டமைச்சு உங்கள் பிள்ளையும் அங்கே படிக்க வச்சு உங்கள் பிள்ளை மாதிரியே பல்லாயிரம் அந்த ஊரில் இருக்கிற பகுதி மக்கள் எல்லாரும் படிப்பாங்களே, படித்து பயன்பெறுவாங்களே, அதனால் தமிழ் தேசியம் முன்னுரிமை எங்கள் காமராஜர் ஐயா கட்டண பள்ளி மாதிரியே சீமான் ஐயா கட்டண பள்ளின்னு சொல்லிட்டு பெருமையாக மக்கள் எல்லாரும் வந்து படிப்பாங்களே, நீங்களும் அதை பெருமையாக மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டுவாங்களாமே அப்படிங்கிற சொல்லும்போது, தம்பி சினிமா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், தம்பி சினிமாக்காரனை நம்பி போயிடாத தம்பி, நான் உங்களுக்காக ஸ்கூல்லாம் கட்டி வச்சுருக்கேன் தம்பி, நான் உங்களுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன் தம்பி, போராட்டத்தை மேற்கொண்டு இதை நிப்பாட்டியிருக்கேன் தம்பி, கனிமூலத்தை எல்லாத்தையும் நான் நிப்பாட்டியிருக்கேன் தம்பி, இவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேன் தம்பின்னு சொல்லிட்டு அரவணைப்போடு ஒருத்தங்கிட்ட நீங்கள் ஓட்டு கேட்டிங்கன்னு வைங்களேன், சத்தியமாக சொல்கிறேன்,
வெறி பிடிச்சி சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு ஒரு வெளியே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அவுட் சைட் பர்சனாக நான் சொல்கிறேன். வெறி பிடிச்சி விஜய் அவர்களுடைய ரசிகர் அந்த மனப்பான்மையில் அங்கே போய் ஓட்டு போடுறவங்க 10ல் 4 பேராச்சும் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு முன் வருவாங்க. கரெக்டு தான், விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறாரு, ஸோ இந்த வாட்டி அவர் எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு கடினம் தான், ஸோ அது ஜெயிப்பாங்களாங்கிறது நமக்கு தெரில. மேபி விஜய் அவர்கள் ஜெயிக்கலாம், இல்லை கூட ஒரு 10 பேர் ஜெயிக்கலாம். ஸோ அப்போது சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டால் அங்கே இன்னும் வலுவாகும், சீமான் அவர்கள் ஜெயிப்பார். ஸோ அது மூலமாக சீமான் அவர்கள் மட்டும் ஜெயிக்கிறது மூலமாகச்சும் அவரால் சட்டசபைக்கு போய் நல்லா நம்மளுக்காக குரல் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட்டு 10ல் 4 பேராச்சும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன் வருவாங்க. அதை விட்டுட்டு தற்குறிப்பை பயிலுக்கு ஒன்றும் தெரியாது, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, மரம் ஏறுறதுக்கும் தெரியும். அவன் வேறு யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்னா உங்கள் கட்சியில் தான் இருந்தான். உங்கள் கட்சியில் இருந்தவங்க தான் இன்றைக்கி அங்கே போய் இருக்காங்க. காரணம் என்னென்னா, எந்த நடிகர்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்களோ அதே நடிகருக்கு முன்னாடி தான் நீங்களும் போனீங்க. என் தம்பி வருவான்னு சொல்லிட்டு நீங்களும் கம்பளம் விட்டு விரித்து வச்சுருந்தீங்க. வேறு யாருக்கும் கிடையாது, அதே நடிகருக்காக தான். இதனால தான் ஒட்டுமொத்த ஒரு தலைமுறையையும் நீங்கள் பகைச்சிட்ருக்கீங்க. இது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது நான் திருப்பி பதிவு பண்ண ஒரு விஷயம். நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறதுக்கு முன் வருவாங்க. நீங்கள் செய்யாத பட்சத்தில் இன்றைக்கி ஜால்ரா போடுற பட்சத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு தரப்பை மட்டும் நீங்கள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிற பட்சத்தில் அது நல்லதில்லை, அது ஒரு சரியான பாலிடிக்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம திருப்பி முன் வச்சிட்ருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயத்த பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, அஃபிடவிட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சீமான் அவர்கள் குவாஷ் பண்ணுறதுக்காக விஜயலட்சுமி அவர்களுடைய அந்த கேஸை குவாஷ் பண்ணுறதுக்காக உச்சநீதிமன்றம் போயிருந்தார். உச்சநீதிமன்றத்தில் ஜட்ஜு என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்லை 2 தரப்பினரையும் உட்கார வச்சு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், இனிமேல் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவிட்டை மன்னிப்பு கடிதம் வாங்கினது மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. உண்மைதான். அதாவது என்னென்னா, திரு சாட்டை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது என் அண்ணன் சீமானை பற்றி நீ மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படின்னு சொன்ன ஆதாரத்தை நீ எடுத்து வை, நான் விஜயை பற்றி பேசுகிறதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த வாதமே தப்பு. காரணம் என்னென்னா, அவர் மன்னிப்பு கேட்டார் கேட்கலங்கிறது ரெண்டாவது, அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை விஷயம். தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்தை அவர் அங்கே போய் மன்னிப்பு கேட்டிருக்கலாம், கேட்காமல் இருக்கலாம். கேட்டது அது இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளியாக அது டோட்டலாக அந்த பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு முடிஞ்ச ஒரு விஷயத்த திருப்பியும் கிளறி அவருக்கு ஒரு கெட்ட பேர் வைக்கிற அளவுக்கு இங்கே ஒரு சவாலை விட்டு திருப்பி இவங்க மன்னிப்பு கேட்ட கடிதத்தை எல்லாம் இந்த பசங்க எடுத்து வெளியே விட்டுருக்காங்கன்னா அது யாருக்கு அசிங்கம்னா திருப்பி உங்களுக்கு தான் அசிங்கம், உங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் அசிங்கம். இதுக்கு தான் திருப்பி சொல்லியிருந்தேன், சீமான் அவர்களுக்கு ஆப்பு வைக்கிற வேலையை தான் திரு சாட்டை அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காப்புல. பண்ணது விமர்சனம் பண்ணுறதுக்கு வரல. காரணம் என்னென்னா, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக நீங்கள் உச்சநீதிமன்றம் போய் குவாஷ் பண்ணுறதுக்காக போனீங்க. ஜட்ஜஸ் உங்களை மன்னிப்பு கேட்க வச்சாங்க, 2 பேரை நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, சோலி முடிஞ்சிருச்சு. அதாவது அந்த பிரச்சனையை முடிஞ்சிருச்சு. திருப்பி கிண்டி விட்டது யார்? மிஸ்டர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த ஆமைக்கறி, இந்த பூனைக்கறி, இந்த விஷயத்தில் எதுக்குள்ளேயும் நான் வரமாட்டேன். விஜயலட்சுமி பிரச்சனை எதுக்குள்ளேயும் வரமாட்டேன். எனக்கு கேள்வி ஒன்றே தான், ஒரே ஒரு விஷயந்தான். திமுகவை அடிங்க, திமுகவை கேள்வி கேளுங்க. நீங்கள் பண்ணுற வீரியமான பாலிட்டிக்ஸை பார்த்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன் வருவாங்க. அப்படி இல்லை, பக்கத்தில் இருக்கிற பவுலரை போட்டு அடிச்சிட்ருக்கீங்க, அவனோட பாலை பிடிச்சி நீங்கள் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க. கடைசி வரைக்கும் புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்படிங்கிற ஒரு விஷயத்த வருத்தத்துடன் பதிவு பண்ணி விடைபெறுகிறேன். அதையும் தாண்டி தயவு செஞ்சு திருப்பியும் ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் வைக்கிறேன், பேசுங்க. காரணம் என்னென்னா, ஒரு நாளைக்கு நேற்று தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000-2000 லாரிகள் நைட் எங்கள் ஊரில் ஓடிட்டுருக்கு. பழனியாண்டியும் சரி, எங்கள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினச்சா யார் நினச்சாலும் சரி, நம்ம எல்லோரும் ஒன்றிணைஞ்சோன்னா இவங்க எல்லோரும் பேசி திருப்பியும் மறுபடியும் இது மாதிரிப்பட்ட குவாரி முதலாளிகளுக்கும் இது மாதிரிப்பட்ட கொள்ளை அடிக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் சீட்டு கிடைக்க முடியாத ஒரு விஷயத்த நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கான ஒரு விஷயத்தில் முன்னெடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் அதுக்கான வேலைகளை செய்கிறோம், நீங்களும் பண்ணுவீங்கன்னு நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.